ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதிக்கான விசா உங்களுக்கு வேணும்னா முன்னாடிலாம் எம்பசி இல்லை விசா ஆஃபீஸுக்கு போய் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு அப்ரூவலுக்காக காத்திருக்கணும். ஆனால் இப்போ சவுதி அரசாங்கம் இன்ஸ்டன்ட் விசா பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் சவுதிக்கான விசிட் விசா, டூரிசம், உம்ரா இல்லை ஷார்ட் பிஸ்னஸ் பர்புக்கான விசாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். இதை யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இது எலிஜிபிள், விசா அமௌண்ட் எவ்வளவு, இந்த விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, வேலிடிட்டி எவ்வளவு, வெளிநாட்டவர் முக்கியமாக இதில் நம்ம என்ன கவனிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசானா என்னென்னா எலக்ட்ரானிக் விசா, அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே விசா ப்ராசஸ் செய்யும் டிஜிட்டல் சிஸ்டம். சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கமே டூரிசத்தை வளர்ப்பதும், விசிட் விசா ப்ராசஸை எளிதாக்குவதும், ட்ராவலருக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதும் தான். நீங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் மூலமே ஈஸியாக அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலாம். அப்ரூவல் வந்தோடனே உங்கள் இமெயிலுக்கு விசா வந்துடும். அதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த விசா கிடைக்கும்னா, சவுதி அரசாங்கம் 3 விதமான கேட்டகரி பீப்புளுக்கு இந்த விசாவை கொடுக்குறாங்க. நம்பர் 1, எலிஜிபிள் கண்ட்ரிஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். நீங்கள் இந்தியா, பிலிப்பைன்ஸ், யூகே, யூஎஸ்ஏ, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி 60 நாளோட குடிமக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். நம்பர் 2, யூகே இல்லாட்டி யூஎஸ் சென்ட் விசா ஹோல்டர்ஸ். உங்கள்கிட்ட வேலிடான யூகே அல்லது யூஎஸ் இல்லை சென்ட் விசா இருந்துச்சுன்னா எந்த நாட்டவரை சேர்ந்தாலும் உங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். நம்பர் 3, எக்ஸ்பர்ட்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ். நீங்கள் சவுதி இல்லை யூஏஇ, கத்தார், ஓமன், பக்ரைன் இந்த மாதிரி குவைத் போன்ற நாடுகளோட வேலிடான இகாமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். நம்ம வெளிநாட்டு நண்பர்கள் உங்கள்கிட்ட இகாமா வேலிடாக இருந்தாலே போதும், நீங்கள் சவுதிக்கான விசாவை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அப்ரூவலும் வாங்கிக்கலாம். இந்த விசா சிஸ்டமில் பல கேட்டகரிஸ் இருக்குது. டூரிஸ்ட் விசா, உம்ரா விசா, பிஸ்னஸ் விசிட் விசா, பர்சனல் விசிட் விசா. இந்த விசாக்களெல்லாம் நீங்கள் மல்டிபிள் என்ட்ரி ஆப்ஷன் கூட இருக்குது. அதாவது ஒரே விசாவில் பல முறை நீங்கள் சவுதிக்கு செல்லலாம். இந்த விசாவோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா, விசாவோட ஃபீஸ் 300 ரியால், இன்சூரன்ஸ் ஃபீஸ் 150 ரியால், டோட்டலாக 450 ரியால். ப்ராசஸிங் டைம் நீங்கள் அப்ளை பண்ண 5 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆயிரும். வேலிடிட்டி 1 இயர். நீங்கள் 2025 நவம்பரில் விசா எடுத்தீங்கன்னா அது 2026 நவம்பர் வரைக்கும் வேலிடாக இருக்கும். இந்த காலத்தில் 90 நாட்கள் வரை மட்டுமே உங்களால் சவுதியில் லீகலாக இருக்க முடியும். இந்த விசா அப்ளை செய்ய என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவைன்னா, வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும், மினிமம் 6 மந்த்ஸாவது வேலிடிட்டி இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃப்ளைட் புக்கிங் டீட்டெயில்ஸ், ஹோட்டல் புக்கிங், வேலிடான இமெயில் ஐடி அண்ட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பேமெண்ட். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, visa.visitsaudi.comக்கு போங்க. அப்ளை ஃபார் விசா அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் செஞ்சீங்கன்னா ஃபோட்டோ அண்டு பாஸ்போர்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. பேமெண்ட் கேட்வேல விசா ஃபீ பே பண்ணிவிட்டு ஒரு சில செகண்ட்லேயே உங்களுக்கு விசா அப்ரூவல் கிடச்சிரும். இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் டைமில் இமிக்ரேஷனில் கட்டினாலே போதும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விசா வச்சுக்கிட்டு சவுதியில் வேலை செய்யக்கூடாது. இது டூரிஸ்ட் அண்ட் விசிட் பர்பஸ்க்கு மட்டும்தான். விசா ஹோல்டர்ஸ்க்கு இகாமா அண்ட் ஒர்க் பெர்மிட் கிடையாது. ஓவர் ஸ்டே பண்ணிங்கன்னா ஓவர் ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் 100 ரியால் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஹஜ் டைமில் டூரிஸ்ட் விசா வச்சுக்கிட்டு உம்ராவுக்கு செல்ல முடியாது. விசிட் விசா முடிஞ்சதுமே உடனே எக்ஸிட் ஆயிடணும். வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரிலாம் நன்மை கிடைக்கும்னா, ஃபேமிலி விசிட் விசா எடுக்கிறது ஈஸி, எம்பசியோட அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கலாம், ட்ராவல் ஏஜென்சியை டிபெண்ட் பண்ண வேண்டாம், ஃப்ளைட் புக்கிங் அண்ட் விசா ரெண்டுமே ஒரே நாளில் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.